இந்த பதிவு பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இயேசுநாதரை பற்றி டேபுட்டி சுவாமிகள் பாடியிருக்காரு. நபிகள் நாயகத்தையும் பாடியிருக்காரு. இயேசுநாதர் என்னென்னலாம் நீதி சொன்னாரோ அதையெல்லாம் இது மாதிரி ஒரு 12 சீடர்களோடு அமைச்சிருந்தார். அதன் வழியாக நீதிகளை புகட்டினார். இதையெல்லாம் இந்த கிறிஸ்தவ மதம் சொல்லுது. அது எல்லாம் சரி. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் இயேசுநாதர் சொன்ன வார்த்தைப்படி அவருடைய கட்டளைப்படி நடந்தால் தான் அவர்கள் கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா எப்படி அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும்? இயேசுநாதரை வணங்குறவராக அவருடைய கொள்கைகளை கடைப்பிடிவராக எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்பார். அந்த 10 கட்டளைகள் அவர் என்னென்ன உபதேசம் பண்ணார், முக்கியமான உபதேசங்கள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். விவிலியத்தின் உட்பிரிவுகளாகிய யாத்ரியாகமம் 20ஆம் அதிகாரம் 1லேருந்து 17 வரையிலும் மாந்தர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய 10 கட்டளைகளை இறைவன் மோசே அடியார்க்கு அளிக்கிறார். 10 கட்டளைகளுள் முதல் 4 நீங்களாக பின் உரைக்கப்பட்ட 6 கட்டளைகளும் அறநூல்களுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் 10 கட்டளைகள் போட்டார். முதல் 4ம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே உரியது போல இருக்கும். பாக்கி 6ம் அறநூல்கள் என்ன சொல்லுதோ அதுவே தான் அதுலேயும் இருக்குது. அந்த 10 கட்டளைகளையும் நம்ம ஒரு தடவை பார்க்கலாம். அந்த 10ஐயும் சொல்கிறேன். 1, உன்னை அடிமை வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தன் நானே அப்படின்றார். இது எகிப்து நாடு அடிமை நாடாகவும் அங்கேருந்து நான் உன்னை புறப்பட வச்சது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கட்டளை எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு மட்டும் பொருந்தும். 2வது கட்டளை, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். இது நமக்கு பொருந்தாது, சிலருக்கு பொருந்தலாம். 3வது கட்டளை, விக்கிரகம், அந்த உருவ வழிபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். உருவ வழிபாடு முக்கியம் இல்லை தான், ஆனால் குழந்தைகளுக்கு நம்ம படம் காமிக்கிற மாதிரி உருவ வழிபாடும் நம்மகிட்ட இருக்குது. உருவம், அருவுருவம், அருவம் 3மே நம்மகிட்ட இருக்குது. அதனால் இதையும் நாம் எடுத்துக்க வேண்டாம், அவர் சொல்லி இருக்கார். 4வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். யார் ஒருத்தர் அவருடைய நாமத்தை தவறான முறையில் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள கர்த்தர் தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4ம் அவர்களுக்கு சிலருக்கு பொருந்தக்கூடியது. மற்றது எல்லாமே எல்லா அறநூல்களும் சொல்லக்கூடிய கருத்துகள். 5வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிறார். நம்ம அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தையை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அந்த பெற்றோருக்கு கனம் பண்ணணும் அப்படின்றது தான் நாம் சொல்லக்கூடிய அதே அறக்கருத்து. கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். 6வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. நம்ம கொலை செய்யக்கூடாதுன்றது எல்லா அறநூல்களும் சொல்லக்கூடியது. 7வது கட்டளை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இதுவும் அருணகிரிநாதர் திருப்புகழில் அத்தனையிலையும் சொல்லுவார். இவ்வளவு ஆபாசமாக சொல்ல முடியுமோ
அவங்கள பற்றி அப்படி சொல்லி அதில் விழ வேண்டான்னு சொல்லுவார். 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. ஆமாம், பிறர் பொருளை களவாடுறது கட்டாயமாக பாவத்தை சேர்க்கும் இல்லையா? அதனால் இதுவும் நம்முடைய அறக்கருத்து. களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக 7வது கட்டளை. 8வது கட்டளை, களவு செய்யாதிருப்பாயாக. 9வது கட்டளை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இதுவும் நம்முடைய அறக்கருத்து தான். ஒருத்தருக்கு நம்ம பொய் சொல்கிறதே தவறு, பொய் சாட்சி பொய் சொல்லி பிறருக்கு தேவையில்லாமல் நம்ம தண்டனையை வாங்கி கொடுக்கறது மிகப்பெரிய குற்றமாக, பாவமாக மாறிவிடும். அதனால் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக 9வது கட்டளை. 10வது கட்டளை மிகச்சிறந்தது, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் கழுதையும் பிறனுக்குரிய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத. அந்த விஷயத்தை வீடு, மனைவி, வேலைக்காரன், வேலைக்காரி, அவனுடைய எருது, கழுதை எல்லாரும் தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கார். எந்த பொருளையும் பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்றது தான் நம்முடைய அறநூல்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள். இந்த 10 கட்டளைகளின் முதல் 4ஐயும் அறநூல்கள் ஒரு பொருட்டென கொள்வது இல்லை. ஆனால் இந்த 6 கட்டளைகளும் அறநூல்களோடு ஒப்புடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த கருத்துப்பட திருக்குறளில் ஒவ்வொரு அதிகாரமே முழுக்க முழுக்க கொலை செய்யக்கூடாது, பிறன்மையை நோக்கக்கூடாது, இதுக்கு ஒரு இதிகாசமே உண்டு. ராமாயணத்தில் சீதையை ராவணன் விரும்பினதுனால இதிகாசம் எழுந்தது. அதனால் இந்த பிறன்மனை அப்படின்றதுக்கு பேராண்மை, பிறன்மனை நோக்காதது தான் பேராண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு இதிகாசமே இயற்றப்பட்டிருக்கு. பல காவியங்கள் இது மாதிரி பிறருடைய மனைவியை இச்சியாமல் இருக்கிறதும், இந்த மாதிரி விலை மாதர்களை இச்சியாமல் இருக்கிறதும் மிக மிக முக்கியமான ஒரு அறக்கருத்தாக நம்மால் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய துன்பங்களை அனுபவித்த அருணகிரிநாதர் திருப்புகழில் விளக்கமாக சொல்கிறார். விலை மாதர்களை மகா மட்டமாக சொல்லி அவங்க வலையில் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உஷார்படுத்துறதுக்காக திருப்புகழில் எல்லா பாடல்களையும் அவங்களுடைய கொடுமைகளை அவர் சொல்கிறார். களவு செய்யாதிருப்பாயாக எல்லாரும் சொல்லக்கூடியது. இந்த பிறர் பொருள், இந்த பெண்கள் விஷயத்தில் இல்லறம் அறவாழ்க்கையாக இருக்கும் பொழுது அது வேறு, ஆனால் விபச்சாரம் செய்வது வேறு. நம்ம விலை மாதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய கொடுமைகள் எல்லா அறநூல்களும் எடுத்து காட்டுறதுனால நம்ம அந்த கருத்துக்களை எடுத்துக்கிறோம். இதே கருத்தை ரெட்டிப்பட்டி சுவாமிகள் பல பாடல்களில் பெண்களை, அதாவது மோசமான பெண்களுடைய பின்பக்கம் போகாதே அப்படின்னு சொல்லுவார். இந்த இயேசுநாதரை பற்றி சொல்கிற போது அதே மாதிரியே சொல்லுவார். ஒரு பாடலில் சொல்கிறாரு, மாசற்ற தேவ மாதாவாம் மரியாள் என்னும் கன்னி வயிற்றில் ஈசா நபி என பிறந்து நாதன் எருசலேம் தேசத்தில் அமைந்து இயேசு கிறிஸ்துவெனும் நாமங்கள் சூட்டியே எங்கும் பல அற்புதங்கள் காட்டி சீடர் அங்கம் 12 நாட்டி. அந்த மாதிரியெல்லாம் செய்தாரே, அதெல்லாம் உண்மையா பொய்யா? சரி, உண்மைதான் சொல்கிறீங்கல்ல, ஏன் அதை யாரும் கடைப்பிடிக்கலை? அதுதான் அவருடைய
முக்கியமான உபதேசம். உபதேசம்ன்றது என்ன? மற்றவங்க கடைப்பிடிச்சி அதன் வழி ஒழுகி நல்ல கதி சேரணுன்றதுக்காகத்தானே பெரியவங்க உபதேசம் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் அவருடைய கட்டளைகளை மேற்கொள்கிறார்களா? அதுதான் எல்லாரும் யோசிக்க சொல்கிறாங்க. மதம்ன்றது செம்மைப்படுத்துறதுக்காக, நம்மை செம்மைப்படுத்துறதுக்காக ஒரு மதத்தை பிடிச்சிக்கிறோம். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது, அவங்கவுங்களுக்கு காட்டப்பட்டது நம்ம பிடிச்சிக்கிறோம். ஆனால் அதன்படி ஒழுகணுமா இல்லையா? அதனால் அதை செய்யுங்க முதல்ல அப்படின்னு சொல்கிறார். இந்த பொய் சொல்லாதீங்க, களவாடாதீங்க, இது எல்லாரும் சொல்லக்கூடிய நீதிகளாக இருந்தாலும் இவர் சொல்கிறாரு, கள்ளும் புகையிலையும் அருந்தாதே, கதி பொருந்தாதே, துன்பமுறும்போதே சற்றும் கனவிலும் நினைத்திடாது உறுதி கொள்வாய், பொய் கொலை களவுகள் மறந்திடுவாய், மெய்யை பொருந்திடுவாய், அருள் சுரந்திடுவாய், ஐயன் பொற்பாதம் கண்டு மிக தெளிந்திடுவாய் அப்படின்னு சொன்னார் ரெட்டிப்பட்டி சுவாமிகள். அடுத்து, கொல்லான் புலால்களையும் மறுத்தாரே, மோகம் வெறுத்தாரே, பாசம் மறுத்தாரே, கரம். இந்த மாதிரி கொல்லாமை நோன்பு ஏற்றவங்களை, புலால்களை மறுத்தவங்களை, மோகத்தை வெறுத்தவங்களை, பாசம் மறுத்தவர்களை கரம் குவித்து உயிர்களெல்லாம் துதித்தாரே அப்படின்னு சொல்கிறார். கஞ்சா அபிநரக்கு கழித்து விடு, இந்த போதைப்பொருள் ஒழித்து விடு, அது அறிவு அழித்து விடும் என்று கற்றோர்கள் சொன்ன மொழி கருத்தில் வைப்பாய் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இந்த கல், புலால், இதையெல்லாம் போதைப் பொருட்கள் இதையெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. மனசுக்கு பார்த்து சொல்கிறாராம், ஐயையோ பேய் மனமே அலையாதே, பாவம் தொலையாதே, தேகம் நிலையாதே, பிரம்மம் அகத்தில் குடியிருப்பது அறியாமல் பொய்யோ மெய்யோ அப்படின்னு நினச்சி நீ அவங்க பின்னாடி போகாதே அப்படின்னு சொல்கிறார். கூவி பல பஜனை கூட்டமுடனே, தெய்வ நாட்டமுடனே, தவ வாட்டமுடனே செய்தும் குணமில்லை என்று அறிஞர் தெளிவு சொன்னார். இதையெல்லாம் நீ பண்ணுறதுனால முழு தெளிவு வரும், இதனால் பிரயோஜனம் இருக்கும், முக்தி நெறி கிடைக்கும் அப்படின்லாம் நீ நினைக்காதே அப்படின்னு சொல்கிறார். மந்திரங்கள் ஜெபிப்பது மதியும் அல்ல, நல்ல விதியும் அல்ல, பரகதியும் அல்ல. இதனால் என்ன செய்கிறாங்க பெரியவங்க, முக்தி நெறி தேடுறவங்க, மௌன நிலையில் நின்றார் பெரியோர்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த மாதிரி நீதி கருத்துக்கள், அறக்கருத்துக்கள் எல்லா நூல்களும் அதையே தான் சொல்லுது. ஒரு மதத்தை பின்பற்றுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மதத்தின் மேலே குற்றம் இல்லை. இப்போ இதையெல்லாம் ஒருத்தர் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மதத்தினுடைய கொள்கைகளை கடைப்பிடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது மாதிரி மதத்தின் மேல் எந்த குற்றமும் இல்லை. மத தலைவர்கள் சொன்ன அறக்கருத்துக்களில் பெரிதும் வேறுபாடில்லை. ஆனால் அதை கடைப்பிடிக்கிறவங்க, நான் இப்படி போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வந்து திரும்ப அதே பாவத்தை பண்ணும் பொழுது அதனால் எந்த பயனும் ஏற்படாது அப்படின்றதுனால இயேசுநாதர் சொன்ன கட்டளைகள் நியாயமான கட்டளைகள். அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவர் என்னெல்லாம் செய்யாத அப்படின்னாரோ அதையே விளையாட்டாக செய்துட்டு நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுனால பயனில்லை. கிறிஸ்தவ மதம் மட்டுமல்ல, எந்த மதத்தினரும் மத கொள்கைகளை கடைப்பிடிக்கணும். எந்த பாதையில் போகிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. எல்லா நதியும் கடலில் கலக்கணும், எல்லா பாதையும் முக்கியமான இடத்துக்கு போய் சேரணும். அதுபோல் எந்த மதமாக இருந்தாலும் அது இறைவனை அடைய வழிகாட்டுமானால் அந்த மதத்தை பின்பற்றி போகிறதுல தப்பு இல்லை. ஆனால் போகிறது பாதை சரியில்லாமல் போகிறாங்க, ஆனால் மத சின்னத்தை மட்டும் ஏற்றுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பெரியவங்க வருத்தப்படுறாங்க. அதனால் மதத்தின் பெயரால் குற்றங்கள் செய்யக்கூடாது. மதத்தின் பெயரால் நல்வழி செல்ல
நாம் பாதையை வகுக்கணும். இயேசுநாதர் சொன்னார்னா, இந்த கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறவங்க யாரோ அவர்கள் கிறிஸ்தவர்கள், மற்றவங்க அந்த மதத்தில் அல்லாதவர்களாகத்தான் கருதப்படுவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். வாழ்க வளமுடன். இந்த கருத்து சரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சரியா தவறா அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி.